ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி சீரிஸ்க்கான பல அஃபிஷியல் அப்டேட்ஸை இந்தியன் டீம் சைட்லேருந்தே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னன்றது தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்றது அஃபிஷியல் கிராசரி பர்ச்சேசிங் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுற கிராசரி பொருட்களை பை மோட் இ ஷாப்பிங் மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்துடலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான பிஜிடியோட சீரிஸோட டைமிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 7:50க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர்நூன் 2:50க்கே முடிஞ்சிருது. ரீசன் என்னென்னா, இது ஆஸ்திரேலியா நடக்கிறதுனால அவங்க ஊர் டைமிங் படி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டைமிங்க்கு இது நடக்க போகிறது. அதே மாதிரி November 24, 25 ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கிறதுனால இந்த சீரீஸ் கூட அது கிளாஷ் ஆகக்கூடாது டைமிங். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. 2:50க்கு பார்த்தீங்கன்னா பிஜிடியோட டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3 o'clock நீங்கள் ஐபிஎல் ஆக்ஷன் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்டிங்கில் எந்த கிராஷும் இல்லாத மாதிரி இவங்க டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் இன்ஜுரி காரணமாக வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ரூல்ட் அவுட் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை. ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோஹித் சர்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அவர் இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு போகலை, ஃபேமிலி கூட தான் இருக்கார். அதனால் ரோஹித் சர்மா ஃபஸ்ட் டெஸ்ட்டை வந்து லீட் பண்ண மாட்டார் அப்படின்னு அஃபிஷியலாக இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அப்போ யார் தாண்டா டெஸ்ட்டை லீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைஸ் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க. ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து லீட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா சைடில் பேட் கமின்ஸும் இந்தியா சைடில் ஜஸ்பிரீத் பும்ராவும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். டெஸ்ட் டீமை ஒரு பெரிய சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபஸ்ட் மேட்சே வந்து லீட் பண்ணுறது. செகண்ட் மேட்ச்லேருந்து ரோஹித் சர்மா வந்துடுவார், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தாங்க. பும்ரா வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டை எப்படி லீட் பண்ணுவார் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பும்ரா ஒரே ஒரு டெஸ்ட்டை தான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து லீட் பண்ணியிருக்காரு. அந்த டெஸ்ட்டும் இந்தியா தோத்துட்டாங்க. பட் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ஜெயிச்சா தான் வந்து இந்தியா வந்து WTC ஃபைனலுக்கே போக முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை ஜெயிச்சா தான் கான்ஃபிடென்ட்டோடு இந்த சீரீஸை வந்து இந்தியா வந்து லீட் பண்ணலாம். இல்லைனா WTC ஃபைனல் கனவை வந்து கனவாகவே போயிடும். மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் யாரும் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மேட்ச் சிமுலேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா வராங்க, அவுட் ஆகுறாங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட வந்து க்ரீஸில் நின்று பால்ஸை ஃபேஸ் பண்ண மாட்டுறாங்க. நம்ம பவுலருக்கே எல்லோரும் அவுட் ஆகிட்டா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா போன பிஜிடி சீரீஸ்லேயே இந்த வாட்டி போகிற பிஜிடி சீரீஸில் பும்ராவை தவிர யாருக்குமே சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆகாஷ் தீப்பும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து டெஸ்ட்டே ஆட ஆரம்பிச்சிருக்காரு. சிராஜ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் அவர் வந்து ஆப்போனன்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஆல் அவுட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டியான்னு கேட்டால் அப்படியும் இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் டீமில் இருக்கிற 3 பவுலரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 250+ விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. பட் இந்தியன் டீமில் இருக்கிற எல்லா பவுலரையும் சேர்த்திங்கன்னா கூட அவ்வளோ விக்கெட்ஸ் வரல. நான் ஸ்பின்னர்ஸை சொல்ல, பேஸ் பவுலர்ஸை மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை ஜெயிச்சே ஆகணும். 4-0 or 4-1 அப்படின்னு இந்த சீரீஸை இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் WTC ஃபைனலுக்கு போக முடியும். அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா vs ஸ்ரீலங்கா அவங்களுடைய டெஸ்ட் சீரீஸோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் நம்மளோட டெஸ்ட் சீரீஸோட ரிசல்ட்ஸ்லாம் அமையும். இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வேறு ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இந்தியா ஸ்டேட்டாக WTC ஃபைனலுக்கு போகணுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த டெஸ்ட் சீரீஸை அவங்க 4-0 or 4-1 அப்படின்னு வின் பண்ணணும். பட் அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு. ஆஸ்திரேலியாவிலேயே போய் ஆஸ்திரேலியாவை அடிக்க முடியுமானா போன வாட்டி பண்ணாங்க. பட் அப்போ வந்து நம்மகிட்ட புஜாரா, ரஹானே அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க யாருமே இல்லை. அதுவே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஆக்ஷன்ஸில் யார் வாங்குவான்னு நிறைய ரூமர்ஸும் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு தனியான வீடியோவாக பேச முடியாது. அதனால் ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த டீம் யாரை வாங்கியிருக்காங்க, எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒவ்வொரு டீமை பற்றி செப்பரேட்டான வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்தியா வந்து WTC ஃபைனலுக்கு போவாங்களா மாட்டாங்களா, இந்த பிஜிடி சீரீஸில் யார் வந்து மோஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க, இந்தியா சைட்லேருந்து யார் அதிகமான விக்கெட் எடுத்திருப்பாங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியா இந்த சீரீஸை என்ன மார்ஜினில் ஜெயிப்பாங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல்.